இந்த ஊர் புராந்தகம். அது பாண்டிய நாட்டில் தானே இருக்கிறது? ஆம் சுவாமி. நம் மடத்தில் சேர்ந்து கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று மிகவும் ஆசைப்படுகிறார். சுவாமி, ஆசைப்படுவதில் தவறொன்றும் இல்லை. ஆனால் தகுதி வேண்டுமல்லவா? மடத்திலேயே புழங்கிக் கொண்டிருந்தால் தகுதி தன்னால் வந்துவிடும். சரி, நான் அமுது செய்து விட்டு வருகிறேன். சுவாமி, புதிய சீடன் ஒருவனை பற்றி சொன்னீர்களே, இவர்தான் அந்த சீடர். என்ன திருக்கோஷ்டியோராரே, ஏதோ பெரிய அதிர்ச்சியில் தாக்குண்டார் போல் உறைந்து போய் நிற்கிறீரே, என்ன ஆயிற்று? நம் ஆச்சாரியார் கொடுத்த அதிர்ச்சியில்தான் இப்படி உறைந்து போய் நிற்கிறேன். ஆச்சாரியார் அதிர்ச்சி கொடுத்தாரா? அதிர்ச்சிதான். இதோ இங்கு நிற்கும் புதிய சீடனை நான் ஏற்றுக்கொண்டு சிரேஷ்டனாக நான் அவனை உருவாக்க வேண்டுமாம். தங்களால் அது நிச்சயமாக முடியும். யமுனாச்சாரியார் சுவாமிக்கு தங்கள் மேல் அவ்வளவு நம்பிக்கை. களிமண்ணை கூட கற்பக விருட்சமாக மாற்ற வல்லவர் தாங்கள் என்று அவருக்கு தெரியும். எனப்பா, எத்தனையோ மடங்கள் இருக்கிறதே, அதையெல்லாம் விட்டுவிட்டு இங்கே வந்து கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று என்ன ஆசை உனக்கு? தெரியவில்லை சுவாமி. அது எப்படி அப்பா தெரியாமல் இருக்க முடியும்? ஏதாவது காரணம் இருக்க வேண்டுமே. நான் மெனக்கிட வேண்டும் என்பதுதான் காரணம், வேற என்ன? இங்கே பாரப்பா, பனை ஓலையை பறித்தவுடன் அதில் எழுத்தாணி கொண்டு எழுதிவிட முடியுமா? தெரியவில்லை சுவாமி. எழுதிவிட முடியாது, தெரிந்து கொள். ஈரம் காய்ந்து எழுதும் பதத்திற்கு வந்த பிறகுதான் அதில் எழுத முடியும். சரி சுவாமி. நீ இப்பொழுதுதான் பனை மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட பச்சை ஓலை, புரிகிறதா? புரிகிறது சுவாமி. அதனால் நாளையே உனக்கு ஐத்ரேய உபநிடதம் பற்றிய வியாக்கியானங்களை உபதேசிக்க தொடங்கி விடுவேன் என்று மட்டும் நினைக்காதே. சீடனாக இருப்பதற்கு சில பல தகுதிகள் வேண்டும். நம் சம்பிரதாயங்களை பற்றி நீ எவ்வளவு தூரம் அறிந்து வைத்திருக்கின்றாய், உன் மனோபாவம் என்ன என்பதை பற்றியெல்லாம் நான் மெதுமெதுவாகத்தான் அறிந்து கொள்ள முடியும். பிறகுதான் உன்னை சீடனாக ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று நான் முடிவு செய்வேன். சரி சுவாமி. நீ இப்படியே மடத்தில் கைங்கரியம் செய்து கொண்டிரு, பிறகு பார்க்கலாம். அடியேன். இப்பொழுது நீ செல்லலாம். ஆகட்டும் சுவாமி. மிக மிக பணிவானவனாக காணப்படுகிறான். ஆனாலும் அவனை குடைந்தெடுத்து விட்டீரே. உமக்கு தெரியாதா பெரிய நம்பி, நான் யாரையும் அவ்வளவு எளிதாக நம்பிவிட மாட்டேன். அதிலும் இவன். சரி சரி, அவன் யாராக இருந்தால் என்ன? நம் ஆச்சாரியருக்கு அவனை பிடித்திருக்கிறது. எனக்கு துரதிர்ஷ்டம் பிடித்திருக்கிறது.